ஹலோ வணக்கம். இது உங்கள் எல்சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் லைவில் போச்சு. அதாவது அருண் உட்காந்துருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு அருண் கூப்பிட்றாரு. பிக் பாஸ் சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்போது சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால் உங்கள் ஃபேமிலியால் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ கால் மூலமாக வருவாங்க, காத்துருங்கன்னு சொன்னோன்னே பயங்கரமாக அப்செட் ஆகிட்டார். உடனே எல்லோரும் கூட போகிறாங்க. கூட போய் அவர் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. விட்றா பார்த்துக்கலாம், விட்றா இதான் வீடியோ கால் தானே அப்படின்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு. எல்லாருமே டக்குன்னு அடுத்தது சரி அவங்க வரல, என்ன அர்ச்சனா வந்தாங்கன்னா சூப்பராக இருக்குமே அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேளை வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது ஏதோ பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு போய் கேமரா முன்னாடி வந்து சொல்கிறார், பிக் பாஸ் எல்லாருக்குமே ஓகே தானா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா வர முடியாது சொல்கிறீங்களே, சூழ்நிலை என்னவாக இருக்கும் அப்படிமா கேட்டோன்னே பிக் பாஸ் திடீர்னு என்ன பண்ணுறாரு, கன்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்றாரு. இவரும் போகிறாரு, கன்ஃபரன்ஸ் ரூமில் போய் உட்காராரு. சில பல காரணங்கள் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, இப்போ வீடியோ காலில் வருவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிமோ, நான் இங்கே இருக்கட்டுமா, இங்கே இருங்க அப்படின்றாரு. அப்புறம் பார்த்தா அங்கே வந்து டிவியில் காமிக்கிறாங்க, கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு இது காமிக்கிறாங்க. இவர் பயப்படுறாரு, ரொம்ப நேரம் உட்கார்றாரு. திரும்ப வந்துட்டு பிக் பாஸ் வர்றாரு, சாரிங்க இன்னும் கனெக்ட் ஆகலை, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். திரும்ப வந்துட்டு சாரி யாரும் கனெக்ட் ஆக மாட்டேது, ஏதோ கிளிச்சாக இருக்குது, நீங்கள் வெளியே போங்க, கொஞ்சம் நேரத்தில் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு அமுச்சு விட்டார். இவருக்கு ஒன்றும் புரியலை, கையும் ஓடலை காலும் ஓடலை. வெளியில் அந்த கன்ஃபரன்ஸ் ரூமில் வந்து இந்த ரூம் வர்றதுக்கு ஒரு சின்ன பாதை இருக்கும், அங்கே நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறார். பாவமே இருக்குது, நம்மளை பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயோ இன்னும் இந்த பாடாப்படுத்துகிறாங்க இந்த அருண் அப்படின்னு. அருண்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா அன்பானவர், ரொம்ப அன்பானவர். இப்போது முத்துக்குமரன் கிட்ட சண்டை போகிறார் அப்படின்னா முத்துக்குமரன் கிட்ட டோட்டலாக வந்துட்டு வெறுக்கிற ஆள் கிடையாது. இப்போது முத்துக்குமரனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிக் பாஸ் வந்து கலாச்சார், உடனே அங்கே வந்துட்டு காஃபி சாப்பிட்றியா, ஓவர திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு தன்மை இருக்குது. அவரை மீறி நான் ஒரு வில்லன்ற மாதிரி காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரா, இல்லை நான் ஒரு ஹீரோன்னு காமிக்கிறதுக்காக அடுத்தவங்களை புட் டவுன் பண்ணுறாரு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்குறாரு. மற்றபடி ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு யார் யாருக்கு பிரச்சனை வந்திருக்கோ அப்போல்லாம் வந்து முதல்ல நின்று இருக்காரு. ஸோ அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது. பட் கண்டிப்பாக இப்போ நடக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா இப்போ வந்து பிக் பாஸ் வந்து இது இந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி ஒரு கொடுத்து கடைசியில் அருணோட ஃபேமிலி உள்ளே வந்துடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் யாருக்குமே இந்த மாதிரி கொடுக்கல, ஒரு சர்ப்ரைசிங்காக இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. கன்ஃபார்ம் வந்துட்டு அருண் வந்து டாப்பில் இருப்பார், அதாவது டாப் 5ல் கன்ஃபார்ம் இருப்பார். மேபி தேர் இஸ் அ சான்ஸ் ரன்னராகவும் வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.